யார் அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் ஆனார்களோ அந்த சத்துருக்கள் அவனை தேடி வருகிற அளவிற்கு கர்த்தர் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறார் அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் சத்துருக்கள் ஏசேக்க தூர்த்து போடுவாங்க, நம்ம கவலைப்படக்கூடாது. சில நேரத்தில் சித்தனாவில் சத்துருக்கள் நம்மளை தூத்து போடுவாங்க. அப்படின்னா சத்துருக்கள் செய்கிறது பலிக்குமான்னு கேட்டால், சத்துருக்கள் செய்கிறது சில நேரத்தில் பலிக்கும். சத்துருக்கள் ஒரு இடத்துல ஆர்டர் நமக்கு கிடைக்காதபடி தடுத்து போடுவாங்க. ஐயோ ஆண்டவரே ஏன் இப்படி அனுமதிச்சிங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் எனக்கு நடக்கல, ஆனால் எனக்கு எதிரியாக இருக்கிறான் அவன் சொல்கிறது நடக்குது, நீங்கள் எப்படி என்ன அவன் கையில் ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படின்னு கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஈசாக்குனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கிறது. பாருங்க, சத்துரு ஏசேக்க தூத்து போடுற அப்போ அது நடக்குது. அந்த இடத்துல இருந்து அவனை துரத்தணும்னு நினைக்கிறாங்க, அது நடக்குது. சித்தனாவிலேருந்து துரத்தணும்னு நினைக்கிறாங்க, அது நடக்குது. சில ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது அங்கிருந்து நம்மளை யாராவது ஒருத்தர் சத்துருக்கள் எழும்பி அங்கிருந்து நம்மளை கெடுத்து போட்டு நம்முடைய வேலையை கெடுத்து போடுவாங்க. நம்ம உடனே என்ன நினைப்போம், ஐயோ இந்த சத்துருக்கு அவ்வளோ வலிமை இருக்குதா, அப்ப என்னுடைய ஆண்டவருக்கு வலிமை இல்லையா, என்னுடைய ஜெபத்திற்கு அவ்வளோ வலிமை இல்லையா, நான் ஆண்டவரை தேடுறேனே, சத்துரு கையில் ஆண்டவர் எப்படி ஒப்பு கொடுத்தாரு, அவன் சொல்றது எப்படி நடக்கலாம். சில நேரங்களிலே ஏசேக்கில் நடக்கும், சித்தனாவில் நடக்கும், ஆனா எங்க நடக்காது அப்படின்னு சொன்னா ரகபோத் என்கிற இடத்துல கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல ஈசாக்கினிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னை அந்த இடத்தை விட்டு துரத்தினவன் சத்துரு, தனக்கு விரோதமாக எழும்பினவன் சத்துரு, தன்னை அந்த இடத்துல தனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணினவன் சத்துரு. ஆனா ஈசாக்கு என்ன நினைச்சான் அப்படின்னா, அவருடைய அனுமதி இல்லாம இந்த சத்துரு என்னை இந்த இடத்திலிருந்து துரத்த முடியாது, என்னை துரத்தணும்னா கர்த்தர் அனுமதிச்சதுனால்தான் துரத்த முடியுது, நான் இந்த ஓட்டத்தை நிறுத்த மாட்டேன்னு ரகபோத்துக்கு போனதுனால கர்த்தர் அந்த ரகபோத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு நிறைய இடத்துல உங்களை தடுத்து போறதுனால சோர்ந்து போகாதீங்க, அவங்க அதை கட் பண்ணி விடுறதுனால சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு வர வேண்டிய நிறைய நன்மைகளை அவங்க வரவிடாம தடுக்கிறத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க ஒரு இடத்துல தடுக்கலாம், ரெண்டு இடத்துல தடுக்கலாம், ஆனா மூணாவது இடத்துல உங்களை தடுக்க முடியாது, அடுத்த இடத்துல உங்களை தடுக்க முடியாது. எல்லா இடத்திலையும் கர்த்தர் தடுக்கிறதுக்கு விடமாட்டார். ஒரு சில இடங்களிலே உங்களை தடுக்கிறதற்கு அவங்க கர்த்தர் அனுமதி கொடுப்பார். அதை குறித்து கவலைப்படாதீங்க, அது தீமையா இருக்காது, கண்டிப்பாக அது நன்மையாக மட்டுமே இருக்கும். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம்.